ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியுடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 8/7/2025 ஸ்ரீசக்தி SS 475க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துருக்கோம். எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு சீபோர்ட் நம்பர் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் நம்ம எப்போதும் போல் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் தான் எடுத்து வந்திருக்கோம். இதெல்லாமே செவ்வாய்க்கிழமை வந்து ஏபிசி போர்ட் ரிசல்ட். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்து ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா ஒரு கெழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கும். ஸோ சில டைம் வந்து நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்கிட்டாலும் பல டைம் நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனிங்கிற பேரில் வந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்திங்கிற பேரில் வருது நண்பா. இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் சீரியலில் நான் கொண்டு வந்திருக்கேன். அதாவது வந்தது போக வராத நம்பர்ஸ் அதிகபட்சமாக நம்மளுக்கு வந்து 10 ட்ராக்குள்ளே எல்லா நம்பர்ஸுமே நம்மளுக்கு வந்துடும். அப்படி வராத நம்பர் தான் நம்ம வந்து மிஸ்ஸிங் சீரியல்னு பயன்படுத்துவோம். அப்படி தான் நம்மளுக்கு இந்த ட்ராவல் நடந்திருக்கு. இந்த ட்ரா மட்டும் கிடையாது. இன்றைக்கி நம்ம செவ்வாய்க்கிழமை பார்க்குறோம். திங்கட்கிழமையும் அப்படி தான் இருந்தது. திங்கட்கிழமை என்ன நம்மளுக்கு வரலையோ அதே தான் நம்மளுக்கு இந்த ட்ராவலையும் நம்மளுக்கு வராமல் இருக்குது. ஸோ இப்படி தொடர்ச்சியாக ஒரே இதாக இருக்காது. ஸோ நம்மளுக்கு இப்போ நம்ம கேரளா லாட்டரி இப்படி தான் வந்துக்கிட்டு இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 நண்பா. ஸோ நேற்றுக்கான கெஸ்ஸிங்குள்ளேயும் நேற்றுக்கான ரிசல்ட்டுக்குள்ளேயும் 8 வந்து பழைய நம்பர் வரல. ஸோ இங்கே நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் அதே தான். 8 பழசு இன்னும் வராமல் இருக்குது. ஸோ இந்த ட்ராவில் வர்றதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது நண்பா. அதனால் இந்த ட்ராவுடைய சீபோர்ட் அல்லது ஆல்போர்ட் 8, இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8க்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. அதோட நம்மளுக்கு இந்த 8 நம்மளுக்கு பெய்ட்ஸாக வர்றதுக்கும் அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ரொம்ப ட்ரா மிஸ் ஆச்சுன்னா அந்த நம்பர் வந்து மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு சி போர்டு அல்லது ஏ போர்டில் உட்காரும். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் சி போர்டுங்கிறதுனால நான் சி போர்டுன்னு கொடுத்துருக்கேன். வேணுன்னா நீங்கள் ஏ போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். அதனால தான் எனக்கு ஆல் போர்டுன்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்மளுக்கு நேற்றுக்கான ட்ராவலையும் 8 வரல. ஏன்னா நேற்றுக்கு பார்த்த இது வந்து நம்மளுக்கு திங்கக்கிழமை பார்த்தோம். ஸோ நேற்றுக்கு திங்கக்கிழமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8 வரல. ஸோ திங்கக்கிழமை ட்ராவலையும் நம்மளுக்கு 8 வந்து மிஸ்ஸிங் சீரியல் ஆனால் வரல. இன்றைக்கி நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமையும் நம்மளுக்கு மிஸ்ஸிங் சீரியல் 8. ஸோ 8 வச்சு ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது. அதனால் இந்த ட்ரா 8 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி 8 டபுள் 8ஆக எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படின்னா ட்ரிபிள் 8ஆக கூட வர வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதான் ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏ போர்டோட சேர்த்து நம்ம பெய்ட்ஸ் நம்பர் கொடுக்குறோம், கட்டாயம் கிடையாது. வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 8 நம்ம ரிசல்ட்டுக்குள்ளே கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து ஒரு 10 ட்ரா மட்டும் தான் எடுத்து வந்திருக்கேன். ஆனால் இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதிக ட்ரா வந்து மிஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ராவில் அதிகப்படியாக சான்சஸ் இருக்கிறதுனால நான் இந்த ட்ராவுக்கு கொண்டு வந்திருக்கேன். இங்கே கவனிங்க, நம்மளுக்கு 4 to 3. ஸோ இந்த 4 to 3 பொறுத்த வரைக்கும் இதில் வந்திருக்கிற நம்பர் வந்து நம்ம எஸ்எனை போட்டு அடிக்கலாம். எஸ்என் 1 2 3 4 5 6 7 8 9 0. இதில் கவனிங்க 4 to 3 4 to 3. அடுத்து 215 1ங்கிறதுக்கு 5 இருக்குது, 2 அங்கே. ஓகே. 746 இதில் மிச்சம் இருக்கிறது 7 6 4ங்க ஏற்கனவே அடிச்சாச்சு. அதுக்கடுத்து 753 அடுத்து 134 இதனால் கவனிங்க, நம்மளுக்கு இந்த 3 ட்ராவுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து இந்த நம்பர்ஸ் அப்படியே நிற்கிது. இப்போ அடுத்து கவனிங்க, இங்கே 1 பார்த்துட்டோம், இங்கே 1 பார்த்துட்டோம். அதுக்கடுத்து 650 இந்த இடத்துல நம்மளுக்கு 0 ரிலீஸ் ஆகுது. அதுக்கடுத்து 246 அதுக்கடுத்து 927 இந்த இடத்துல நம்மளுக்கு 9. அதுக்கடுத்து 464 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 464.
அதுக்கடுத்து 441 இந்த 2 இடத்துலையும் கவனிங்களேன், 4 இங்கேயும் நம்மளுக்கு 4. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. 4 சொல்லிட்டு தொடர்ந்து 2 தடவை இறக்கியிருக்காங்க. ஸோ இதோட கூட்டுத்தொகையை கவனிங்க, 8. இதோட கூட்டுத்தொகையும் 8. ஸோ இந்த 2 ட்ராவலையும் அவங்க 8 தான் மையப்படுத்தியிருக்காங்க. 4 சொல்லிட்டு 8 நம்மளுக்கு மையப்படுத்தி காட்டியிருக்காங்க. அப்போது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 8க்கு தான் அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. அதை தான் நான் இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். நான் கெஸ்ஸிங்லேருந்து தான் நம்பர்ஸை கொண்டு வந்திருக்கேன். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. இந்த ட்ராவில் 8 இருக்குது. அதோட நம்ம இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் டபுள்ஸை ஃபுல்லாத்தையும் கவனிங்க. இதில் டபுள்ஸ் என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்திருக்க நம்பர்ஸ்லேருந்து எங்கேயுமே டபுள் இல்லை. இங்கே மட்டும்தான் நம்மளுக்கு 2 தடவை தொடர்ந்து டபுள் அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி 2 தடவை அடிக்கும்போது நம்மளுக்கு என்ன மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஸோ அப்படி ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 8 தொடர்ச்சியாக 2 தடவை நம்மளுக்கு 8க்கு பதிலாக 4 இறக்கியிருக்காங்க. அப்போது இந்த ட்ராவில் நம்மளுக்கு 8 வர தான் அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இது 3வது ட்ரா. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இந்த ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறவங்களாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதான், இது எல்லாமே செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டு, ஸ்ரீசக்தியோடைய செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டு. நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இதெல்லாம் செவ்வாய் ரிசல்ட்டை வச்சு இந்த ட்ராவுக்கான சீபோர்டை கெஸ் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். 8 மட்டும் தான் இந்த ட்ராவுக்கான நம்பர்ஸில் கிடச்சிருக்கு. அதனால் ஸ்கிப் பண்ணிட்டு வரவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இந்த மெத்தடில் நம்மளுக்கு 4 அண்ட் 4 அடிக்கும்போது இதுக்குள்ளே இருக்கிற நம்பர்னு பார்த்தீங்கன்னா 61 இருக்குது நண்பா. இந்த 61 பொறுத்த வரைக்கும் இதுக்கு இடையில வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா 2 தடவை வந்திருக்கு. இங்கே வந்து நம்மளுக்கு 215 வந்திருக்கு, 746 வந்திருக்கு. அதுக்கடுத்து 16 746. ஓகே. அதுக்கடுத்து 134 வந்திருக்கு, 650 வந்திருக்கு. அதுக்கடுத்து 246 இருக்குது. ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் 16 சொல்லிட்டு டச் வச்சு எடுத்திருக்காங்க. அப்போது இதில் வந்து தனிப்பட்ட நம்பர்ஸ்ன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இதில் 2450, அதாவது இதில் பார்த்தீங்கன்னா 25, இதில் பார்த்தீங்கன்னா 74, இதில் பார்த்தீங்கன்னா 34, இதில் பார்த்தீங்கன்னா 50, இதில் பார்த்தா 24. நான் ஏன் இந்த பெய்ட்ஸை போடுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம இதை வந்து அப்படியே ஏபிசி போர்டாக மாற்றிடலாம். இதில் ஃபுல்லாத்திலுமே அப்படியே நம்ம 8 8 8 8 8 1 6 தூக்கி விட்டு அந்த இதுலேருந்து கிடச்ச நம்பர் இது தான். ஸோ இதுலேருந்து கூட வர வாய்ப்புகள் இருக்குது நண்பா. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் சொல்கிறது தான், எல்லோருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். அதனால் நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஓப்பனாக தான் கெஸ்ஸிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஓப்பனாகவே நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் கொடுக்குறோம். சிங்கிள் நம்பரோட சேர்த்து இந்த ட்ரா நம்மளுக்கு ஏபிசி போர்டையும் சேர்த்து தான் போட்டிருக்கோம். ஸோ லக் இருந்துச்சுன்னா ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடாத பட்சத்தில் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னுச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 8/7/2025 ஸ்ரீசக்தி SS 475க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.